இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிமினரி எக்ஸாம் 2024 உடைய 101வது கொஷின்லேருந்து நம்ம ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 1லேருந்து 100 கொஷின் வரைக்கும் ஆன்சர்ஸை பார்த்துட்டோம். ஸோ அந்த ஆன்சர்ஸை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 101வது கொஷின்லேருந்து ஆன்சர்ஸை பார்க்கலாம். கேள்வி எண் 101. A = 2 ஸ்கொயர் × 3 கியூப், B = 3 ஸ்கொயர் × 5 கியூப், C = 5 ஸ்கொயர் × 2 கியூப் எனில் மீப்போவா A ஸ்கொயர், B கியூப் ப்ளஸ் மீப்போவா B ஸ்கொயர், C கியூப் ப்ளஸ் மீப்போவா C ஸ்கொயர், A கியூபின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 102. கீழ்கண்ட வாக்கியங்களை கருதுக. சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ G20 சம்மந்தப்பட்ட கொஷின் வார்த்தைகளை தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 103. கூற்று காரணம் கேட்டிருக்காங்க. ஸோ 2024 கேல் ரத்னா விருது கிரிக்கெட் வீரர் முகமது ஷமிக்கு வழங்கப்பட்டது. காரணம், இந்த விருதினை மத்திய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் வழங்கினார்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஏ சரி, ஆனால் ஆர் தவறு. கேள்வி எண் 104. சுல்தானியர்களின் ஆட்சியில் பிரதம மந்திரி வாசிர் என்று அழைக்கப்பட்டார்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஒரு சில காரணங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 105. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியதை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 4 சரியானவை. கேள்வி எண் 106. கிராம மின்மயமாக்குதல் என்பது இந்த திட்டங்களின் மூலம் நடைபெற்று இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 மட்டும். கேள்வி எண் 107. பின்வருவனவற்றுள் எது தவறுதலாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 108. முதலாக ஜனகன மன என்னும் பாடல் இந்திய தேசிய காங்கிரசின் எந்த மாநாட்டில் பாடப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 1911 கல்கத்தா மாநாட்டில். கேள்வி எண் 109. பின்வருவனவற்றும் எது சரியாக பொருந்தவில்லைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 110. தண்ணீர்மை குன்றும் தடிந்து எழிலி தன் நல் காதறி விடின் என்ற குரலில் எது குன்றும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. நெடுங்கடல். கேள்வி எண் 111. இவ்விரண்டும் கண் என்பன வாழும் உயிருக்கு. மேற்காணும் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்களுக்கு ஒப்பாக கூறுகிறார்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. எண்ணும் எழுத்தும். கேள்வி எண் 112. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 1 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 113. ஸோ ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 2. கேள்வி எண் 116. மறுபடியும் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்முக்கான கூட்டுத்தொடரில் அமைந்தால் பின்வருவனவற்றுள் எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. ஸோ இதுவும் ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலையும் நம்ம ஆன்சர்ஸ் கேஸ் வந்ததுக்கு அப்புறமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். கேள்வி எண் 115. கருத்தியல் கற்றல் எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. 1, 3 மற்றும் 4 மட்டும். கேள்வி எண் 116. ஐஞானவாதம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 117. டாஃப்லா பழங்குடியினர் இந்தியாவில் எங்கு காணப்படுகின்றனர் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. அருணாச்சல பிரதேசம். கேள்வி எண் 118. இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1881. கேள்வி எண் 119. வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. பால் உற்பத்தி. கேள்வி எண் 120. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு தொடர்பான தவறான சட்ட உறுப்பை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 2 மற்றும் 3. கேள்வி எண் 121. மாநில சட்டமன்றம் தொடர்பான கீழ்கண்ட இணைகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1 மற்றும் 2 மட்டும்.
கேள்வி எண் 122. 1933ஆம் ஆண்டில் பாகிஸ்தானுக்கான கோரிக்கை விடுத்த முதல் முஸ்லிம் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 123. பின்வரும் பத்தியை படித்து எந்த நிகழ்வு அல்லது இயக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பதில் தரவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, வங்காள பிரிவினை. கேள்வி எண் 124. 15வது நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி மாநிலங்களுக்கு GSDPயில் 4.0% நிதி பற்றாக்குறை அனுமதிக்கப்படும். அதில் 0.5% பின்வரும் துறையை சீர்திருத்துவதற்கு இணைக்கப்படும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, எரிசக்தி. கேள்வி எண் 125. கீழ்காண்பனவற்றுள் ஆலய நுழைவு போராட்டத்தினை பற்றிய உண்மையான கூற்று எதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில கூற்று கொடுத்துருக்காங்க. இதன்படி பார்த்தோன்னா நமக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1 மற்றும் 3 மட்டும். கேள்வி எண் 126. ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளி யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நீலகண்ட பிரம்மச்சாரி. கேள்வி எண் 127. பின்வருவனவற்றுள் சமண அறிஞர்களின் முக்கிய கற்றல் மையமாக இருந்த இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மதுரை. கேள்வி எண் 128. பின்வருவனவற்றுள் எது தவறாக இணைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3. கேள்வி எண் 123. ஒரு வட்டி கணக்கு கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகளில் அசல் ரூபாய் 20,000க்கு மேல் கிடைக்கும் தனி வட்டியானது அசல் ரூபாய் 15,000க்கும் மேல் கிடைக்கும் தனி வட்டியை விட 3,000 அதிகம் எனில் ஆண்டு வட்டி விகிதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 12%. கேள்வி எண் 130. மறுபடியும் ஒரு மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 133. 2014ஆம் ஆண்டு தேசிய இளைஞர் கொள்கையின்படி இளைஞர்களின் எந்த வயது பிரிவு கருத்தில் கொள்ளப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 15லிருந்து 29 வயது பிரிவு. கேள்வி எண் 132. ஊழலை எதிர்த்து போராட பின்வரும் நடவடிக்கைகளில் இந்திய அரசால் எடுக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 133. மராட்டிய பேரரசின் 2வது நிறுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பாலாஜி விஸ்வநாத். கேள்வி எண் 134. அக்பரின் படையெடுப்பு வெற்றிகளை கால வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 135. ஜனனி சுரக்ஷா யோஜனா தொடர்புடைய வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 2. கேள்வி எண் 136. தேசிய குடிமை பணியாளர்கள் தினம் என்று அனுசரிக்கப்படுவது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏப்ரல் 21. கேள்வி எண் 137. போற்றுவார் போற்றட்டும் என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கண்ணதாசன். கேள்வி எண் 138. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் மதித்து போற்றுதல் வள்ளுவத்தின் உயிர் நாடியாகும் என்று கருத்து முக்கியத்துவம் பெற காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். கேள்வி எண் 139. தமிழ்நாட்டில் உள்ள ஆற்றுப்படுகைகளின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 17. கேள்வி எண் 140. சரியாக பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 2, 4, 1 மற்றும் 3. கேள்வி எண் 141. ரீசனிங்கும் அதுக்கான ஒரு கூற்றும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 142. சம மின் அழுத்த பரப்பின் மீது ஒரு நேர் மின்னோட்டத்தை நகர்த்த செய்யப்படும் வேலையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 4 மட்டும். கேள்வி எண் 143. பொதுவான கருத்தியலிலிருந்து குறிப்பான கருத்தியலுக்கு செல்லும் கற்றலின் வழிமுறையானது எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, துப்பறியும் கற்றல். கேள்வி எண் 144. சரியான வகையிலான பொருத்தத்தை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 3 சரியானது. கேள்வி எண் 145. நீர்நிலைகளில் அபரிவிதமான
பாசி வறட்சி காணப்படுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 146 கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 147 இந்திய சட்டம் இயற்றும் அதிகாரங்களை பகிர்ந்தளிப்பதற்கான பட்டியல் அமைப்பு முறை எந்த சட்டத்திலிருந்து உருவானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. இந்திய அரசாங்க சட்டம் 1935. கேள்வி எண் 148 NITI ஆயோக் அறிமுகப்படுத்திய சில குறியீடுகள் அவைன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 1 மற்றும் 2 மட்டும். கேள்வி எண் 149 தண்டேகர் மற்றும் ராத் குறிப்பிடும் வறுமை கோடு அளவு கீழ்கண்டவற்றுள் எது சரியானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு விடை ஆப்ஷன் ஏ. 40% கிராமம் மற்றும் 50% நகரம். கேள்வி எண் 150 பின்வருவனவற்றில் சரியான பொருத்தத்தை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 1 மற்றும் 2 சரி. கேள்வி எண் 151 ராவ் பகதூர் சர் தா பன்னீர்செல்வம் எந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தார்? இதற்கு முன்பு ஆளுநர் எர்கிசனின் நிர்வாக குழுவில் பணியாற்றினால் சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை நீதி கட்சி. கேள்வி எண் 152 கழுமலம் இடத்து போர் நிகழ்வை கூறுவது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அகநானூற்றிலையும் வரும், நற்றிணையிலையும் வரும். ஸோ இது ஒரு சந்தேகத்திற்குரிய கொஷினாக தான் இருக்குது. இது நம்ம ஆன்சர்ஸ் கேஸ் வந்ததுக்கப்புறமா உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இந்த 153வது கேள்வியும் மலையிலே பிறப்பினும் மலைக்கு அவைதாம் என் செய்யுள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது அகநானூற்றிலையும் வரும், கலித்தொகையிலையும் வரும். ஸோ இதுவும் ஒரு டவுட்டுக்குரிய கொஷினாக தான் இருக்குது. இதை நம்ம ஆன்சர்ஸ் கேஸ் வந்ததுக்கு அப்புறமா உறுதிப்படுத்திக்கலாம். உங்களுக்கு யாருக்காவது ஆன்சர் தெரிஞ்சதுன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கேள்வி எண் 154 டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு உதவி எந்த வகை பெண்களுக்கு வழங்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. விதவை மற்றும் மறுமணம் உதவித்தொகை. கேள்வி எண் 155 கோவிட்-19க்கு பிறகு தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையான விலையில் %% உயர்ந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 8%. கேள்வி எண் 156 ஒரு மேக்ஸ் கொஷின் தான் கேட்டிருக்காங்க. வட்டத்தின் ஆரம் 1 சென்டிமீட்டர் அதிகரிக்கும் பொழுது வட்டத்தின் பரப்பு 66 சதுர சென்டிமீட்டர் அதிகரிக்கிறது. புதிய வட்டத்தின் பரப்பளவு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 157 ஒரு நகரத்தில் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018ஆம் ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. 2020ஆம் ஆண்டின் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 158 தவறான இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. 2 மற்றும் 3 தவறானது. கேள்வி எண் 159 தாக்கினி இலக்கியம் குதுப் ஷாஹி சுல்தான் டேஷால் ஆதரிக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கோல்கொண்டா. கேள்வி எண் 160 சரியான விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 161 இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கட்டமைப்புடன் தொடர்பில்லாத வழக்கினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. A.K. ராய் எதிர் இந்திய ஒன்றியம் 1982. கேள்வி எண் 162 முதல் அரசியலமைப்பு திருத்தம் 1951 மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. விதி 15(1). கேள்வி எண் 163 பின்வருவனவற்றுள் தென்னிந்தியாவில் சமூக மத இயக்கத்தில் ஒரு முக்கிய சங்கமாக நிரூபிக்கப்பட்டது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 164 திருக்குறள் உலக பொதுமறை என அழைக்கப்பட காரணம் யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 165 முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பற்றி பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 3 அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. 1 மற்றும் 3. கேள்வி எண் 166 எந்த வயதுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற திருநங்கைகளுக்கான ஓய்வூதிய திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு அவர்களுக்கு ₹1000 மாதம் வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. 40.
கேள்வி எண் 167. ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் நிறுவனமான யுனெஸ்கோ அமைப்பினால் தென்கிழக்கு ஆசியாவில் சாக்ரட்டிஸ் என்று சான்றளிக்கப்பட்ட தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஈவே ராமசாமி. கேள்வி எண் 168. தமிழ்நாடு அரசு புது தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2018. கேள்வி எண் 169. வணிகர் ஒருவர் ஒரு தண்ணீர் கொதிகலனை 18% சரக்கு மற்றும் சேவை வரியுடன் சேர்த்து ரூபாய் 10,502க்கு விற்றார். தண்ணீர் கொதிகலனின் சரக்கு மற்றும் சேவை வரியை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1602. கேள்வி எண் 170. மின்மாற்றியின் தத்துவமானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பரிமாற்று மின் தூண்டல். கேள்வி எண் 171. 2023 டிசம்பரில் கொசஸ் தலையாற்றில் ஏற்பட்ட எண்ணெய் கசிவால் மிகவும் பாதிக்கப்பட்ட பறவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஃப்ளமிங்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுவும் ஒரு டவுட்டுக்குரிய கொஷின் தான். இதுவும் நம்ம ஆன்சர்ஸ் கேஸ் வந்ததுக்கப்புறம் உறுதிப்படுத்திக்கலாம். கேள்வி எண் 172. கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தத்தை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மட்டும் சரியானது. கேள்வி எண் 173. நீதி புலனாய்வு அதிகாரம் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அரசியலமைப்பிற்கு எதிரான நாடாளுமன்ற கூட்டங்கள் அரசியலமைப்பிற்கு முரணானவை என அறிவித்தல். கேள்வி எண் 174. ஜிஎஸ்டி பற்றிய கீழ்கண்ட தகவல்களில் கருத்தில் கொள்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 தகவல்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மேற்கண்ட தகவல்களில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 175. பற்றாக்குறை நிதியாக்கத்தின் விளைவு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, பண அளிப்பு அதிகரிப்பு. கேள்வி எண் 176. ஸோ ஒரு ரீசனிங்கும் அதற்கான காரணமும் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 177. ஆசிரியர்களை அவர்களது இதழ்களுடன் பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 3, 4, 1 மற்றும் 2. கேள்வி எண் 178. முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி செலவுகளை ஈடு செய்வதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பெண் குழந்தைகளுக்கு வைப்புத் தொகையின் 6வது ஆண்டு முதல் வழங்கப்படும் வருடாந்திர ஊக்கத்தொகையின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 1800. கேள்வி எண் 179. அரசின் எந்த வீட்டு வசதி திட்டமானது வீடற்ற மக்களுக்கு மட்டுமல்லாது நகர ஏழைகள், குறைந்த வருமானம் உள்ளவர்கள் மற்றும் நடுத்தர வர்க்க மக்களுக்கும் ஒரு வீட்டை உறுதி செய்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 180. ஸோ ஒரு மேக்ஸம் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 6 மணி நேரம். கேள்வி எண் 181. மறுபடியும் ஒரு மேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலையை 4 ஆண்கள் 3 நாட்களில் முடிப்பர் மற்றும் அதே வேலையை 3 பெண்கள் 6 நாட்களில் முடிப்பர் எனில் பின் வருவனவற்றுள் தவறானது எதுன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி. கேள்வி எண் 182. கீழ்காணும் நிகழ்வுகளுள் எது நிலைமம்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மெதுவாக நகர்ந்து சென்று நிற்கக்கூடிய ஒரு தொடர்வண்டியில் உள்ள பயணி. கேள்வி எண் 183. அறிவியல் மனநிலை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, சட்டப்பிரிவு 51A. கேள்வி எண் 184. கீழ்கண்டவற்றுள் எவை சரியாக பொருந்தி உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 1 மற்றும் 3 மட்டும். கேள்வி எண் 185. அரசு நெறிமுறை கொள்கைகளை நோக்கங்கள் மற்றும் விளைவுகளின் அறிக்கை என அழைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, கேசி வேயர். கேள்வி எண் 186. அடிப்படை கடமைகள் பற்றிய கூற்றுக்களை கருதுக. தவறான கூற்றினை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, 1 மற்றும் 4 தவறு. கேள்வி எண் 187. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி ஒழுங்கமைக்கவும் கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 2, 3, 1, 4. கேள்வி எண் 188. பின்வருவன பற்றி பொறுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, 4, 1, 2 மற்றும் 3. கேள்வி எண் 189.
கண்ணகிக்கு யாரால் கோயில் கட்டப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி செங்குட்டுவன். கேள்வி எண் 190. உத்திரமேரூர் கல்வெட்டுகள் தெரிவிப்பவை எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். கேள்வி எண் 191. பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் பாதுகாப்பிற்காக அரசியலமைப்பு விதிகள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 சரியானது. கேள்வி எண் 192. குடும்ப வன்முறையில் இருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 பெண்களுக்கு வன்முறையில்லா வாழ்வாதாரத்திற்கான பாதுகாப்பு. இந்த சட்டத்தில் சிவில் மற்றும் கிரிமினல் விதிகள் இருந்தாலும் இது பெண்கள் உடனடி சிவில் தீர்வுகளை பெற எத்தனை நாட்கள் மட்டுமே உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி 60 நாட்கள். கேள்வி எண் 193. ஸோ இது ஒரு மேக்ஸ் கணக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு சரியான விடை 127. கேள்வி எண் 194. இது ஒரு சந்தேகத்திற்குரிய கணக்கு தான். ஸோ இதற்கு சரியான விடை 64 அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் ஆன்சர்ஸ் கீஸ் வந்த உடனே நம்ம இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸை உறுதிப்படுத்திக்கலாம். கேள்வி எண் 195. ஐக்கிய மரபு எமிரேட்டஸ் புயல். ஸோ இதற்கு கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 196. டேஷ் என்ற வகையிலான சிந்து சமவெளி மண்பாண்டம் பண்டைய உலகின் முதன்மை சான்றோடு ஒத்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை இதுவும் ஒரு சந்தேகத்திற்குரிய கொஷினாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு துளையிடப்பட்டவும் விடையாக இருக்கலாம், வெட்டப்பட்டவும் விடையாக இருக்கலாம். ஸோ இதுவும் நம்ம ஆன்சர்ஸ் கீஸ் வந்ததுக்கு அப்புறமா உறுதிப்படுத்திக்கலாம். கேள்வி எண் 197. பின்வருவனவற்றுள் ஹரப்பா நாகரிகம் குறித்த தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி. கேள்வி எண் 198. ஸோ ஒரு கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. மகாத்மா காந்தியை பற்றியது தான். ஸோ இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 199. பின்வருவனவற்றுள் பயிர் மதிப்பீடு, நில ஆவணங்களை டிஜிட்டல் மயமாக்குதல், பூச்சிக்கொல்லிகள் தெளித்தல் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் ஆகியவற்றை குறித்து மத்திய பட்ஜெட் 2023-22 அறிவிக்கப்பட்டவை எவைன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி. கேள்வி எண் 200. கிசான் ரத் என்ற செயலி எதற்காக செயல்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி 2 மட்டும்.